டிவி நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாவே நம்ம முன்னாடிலாம் நெறைய கேள்விப்பட்டிருப்போம். அதாவது ஒரு 60 வயசு, 70 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு தான் இந்த கை, கால் வலி, தலைவலி, நரம்பு சம்மந்தப்பட்டமான பிரச்சனைகள், எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் வரும்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். பட் இந்த ஜெனரேஷன்ல கிட்டத்தட்ட பொறந்த குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருக்குமே உடம்புல எல்லா வியாதியுமே இருக்குது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த கரண்ட் ஜெனரேஷனோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அண்ட் சாப்பாட்டு முறைகள் இதெல்லாம் தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்க்கான தீர்வுகளை இன்னைக்கு நம்ம கூட எம்ஜிஎம் ஹெல்த் கேரோட நியூராலஜிஸ்ட் மற்றும் மூவ்மெண்ட் டிசார்டர் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் ஸ்ரீனிவாசன் கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். ஹலோ சார், வணக்கம். எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். தேங்க்யூ. ஓகே சார். சார், ஃபர்ஸ்ட் இப்போ நியூராலஜி அப்படின்னா என்ன, அதாவது அந்த டேர்ம்க்கான பிரீஃப் அண்ட் அதுல நீங்க என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் பண்றீங்க சார்? இப்போ நியூராலஜி அப்படின்னா தமிழ்ல நரம்பியல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நரம்பியல் அப்படிங்கிறது நரம்பும் நரம்பு சார்ந்த விஷயங்களும். ஸோ நம்ம உடம்புல சில பகுதிகள் சொல்லுவோம். மூளை இருக்குது, முதுகுத்தண்டு, ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லுவோம். அதுலேருந்து வர நரம்புகள், நரம்புலேருந்து சேர்ற தசைகள், இது எல்லாமே நியூராலஜி கடையில் அடங்கும். இதில் பிரச்சனையாக இருந்தாலும் நியூராலஜி கடையில் தான் அடங்கும். ஸோ அதுக்கான அந்த என்ன வியாதியும் கண்டுபிடிக்கிறது, அதுக்கு ஏற்ற தீர்வு செய்கிறதுன்னு தான் எங்களோட வேலை. ஸோ நியூராலஜிஸ்டோட வேலை என்ன கேட்டீங்கன்னா, தலையிலேருந்து கால் வரைக்கும் எங்கே வேணால் பிரச்சனை இருக்கலாம், நியூராலஜிஸ்டோட வேலையாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகே சார். பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, லைக் ஒரு ஜென்ரல் ஒரு கைவலி, கால்வலி மாதிரி வெர்டிகோ அப்படின்ற அந்த ஒரு இஷ்யூ ரொம்ப நார்மலைஸா ஒரு ஜென்ரலைஸ்டு டேர்ம் ஆயிடுச்சு. ஏன்னா யாரை கேட்டாலும் வெர்டிகோ ப்ராப்ளம் அப்படின்றாங்க. எக்ஸாக்ட்லி வெர்டிகோ அப்படின்னா என்ன இஷ்யூ சார்? நான் என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். வட்டைகோ, நிறைய பேர் வட்டைகோ இருக்குன்னு 10 வருஷம் 15 வருஷமா இருப்பாங்க. வட்டைகோங்கிறது வியாதி கிடையாது, அது முதல்ல புரிஞ்சுக்கணும். வட்டைகோங்கிறது ஒரு சிம்டம், அதாவது ஒரு பிரச்சனை. தலை சுத்தல் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ் அர்த்தம் தான் வட்டைகோ, வேற எதுவுமே கிடையாது. தலை சுத்துது, எனக்கு கண்ணு முன்னாடி சுத்துது, இல்ல தலை உள்ளுக்குள்ள சுத்துற மாதிரி இருக்கு, அந்த ஃபீலிங் பேர் தான் வட்டைகோ. அதுக்கு வியாதி கிடையாது. அது காரணங்கள் நிறைய இருக்கு, அதுதான் வியாதி. ஸோ அதுக்கு நம்ம என்ன ஆயிடுச்சு, நம்ம ஊர்ல வட்டைகோவை வியாதியாவே ஆக்கிட்டாங்க நம்ம சொல்லி. அதனால எனக்கு 10 வருஷம் வட்டைகோக்குன்னா 10 வருஷமா யாராலையும் வட்டைகோட இருக்க முடியாது. ஏன்னா தலை சுத்திக்கிட்டே எல்லாம் இருக்க முடியாது நம்மளால. நேரத்துக்கு அதுக்கு ஏதாவது பெரிய பிரச்சனையா இருந்தா ஒழிய, பயங்கரமான மூளையில பாதிப்பாக இருந்தாலும் அப்படி இருக்க முடியாது. ஸோ அது வட்டைகோங்கிறது வெறும் அந்த தலை சுற்றலுக்கு இங்கிலீஷ் அர்த்தம் தான் வட்டைகோ. ஸோ அது இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணங்கள் நிறையா இருக்கு. இப்போ வட்டைகோக்குனது காரணம்ங்கிறது நிறைய பார்க்கப்படும். ஸோ அதை நாங்கள் டேஞ்சரஸ் அண்ட் பினைன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது காதில், அதாவது அந்த நம்மளோட பேலன்ஸ் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது, அதை கண்ட்ரோல் பண்ணுறது காதில் கொஞ்சம் இருக்குது, மூளையில் இருக்குது, அதை கனெக்ட் பண்ணுற வயர், அதாவது நரம்பு இருக்குது. ஸோ இதில் எங்கே பிரச்சனை இருந்தாலும் இந்த வட்டைகோ வரலாம். ஸோ இப்போ ஒரு காதில் சில சிஸ்டம்ஸ் இருக்குது. நம்ம தலை திரும்புகிறோம்னா நம்ம திரும்புகிறோங்கிறது நமக்கு தெரியணும், தெரியாமல் திரும்பக்கூடாது. ஸோ அது தெரிகிற அந்த விஷயங்கள்லாம் ஒழுங்காக வேலை பார்க்கணும். இப்போ நீங்கள் இடது பக்கம் போகிறோம்னா தலையை திருப்புறேன் அப்படின்னா நம்ம கண்ணும் அதுக்கேற்ற மாதிரி போகணும். போகலைன்னா தலை திரும்ப பார்த்துட்டுப்போம், அது அங்கே பார்த்துட்டு இருப்போம், நம்ம பேலன்ஸ் போயிடும். இப்போ வேகமாக ஓடுறவங்க அப்படி திடீர்னு திரும்புகிறாங்க அப்படின்னா அந்த டைமில் திரும்பும்போது கண் ஒழுங்காக திரும்பலைன்னா பேலன்ஸ் எல்லாம் கீழே விழுந்துருவாங்க. ஸோ இப்போ இந்த காதில் வர பிரச்சனைகள் வரலாம், அதெல்லாம் காமனாக சொல்லுவோம், பிபிபிவின்னு சொல்லுவோம். உலகத்திலே ரொம்ப முக்கியமான காரணம், ரொம்ப காமனான ஒரு காரணம் என்னன்னா அந்த பிபிபிவி, அதாவது பொசிஷனல் வட்டைகோன்னு சொல்லுவோம். சார் நிறைய பேருக்கு வந்திருக்கும். அதாவது திடீர்னு ஒன்றா திரும்பி பெட்டில் காலையில் திரும்பி படுத்தானே பயங்கரமாக தலை சுற்றும், வாந்தி வர மாதிரி இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் நின்றோம். திரும்பி எந்திரிச்சு உட்காந்தாங்கன்னா சுத்தம், நின்றோம். திரும்பி படுப்பாங்க, திரும்பி தலை சுத்தம், நின்றோம். இது ரொம்ப காமனான ப்ராப்ளம். இது ஒரு வாரத்துக்கு நான் மட்டுமே, இத்தனை நியூராலஜிஸ்ட் இருக்கும் சென்னையில், நான் மட்டுமே ஒரு வாரத்துக்கு ஒரு 10 பேர் பார்ப்பேன் இந்த மாதிரி இந்த பிரச்சனையோட. ஏன்னா அவ்வளோ காமனான ப்ராப்ளம். என்ன பிரச்சனைனா அது பிபிபிவின்னு அதை ஒழுங்காக கண்டுபிடிச்சி வைத்தியம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும் நிறைய பேருக்கு. அது ரொம்ப சாதாரண விஷயம். காதில் இருக்க பேலன்ஸ் சிஸ்டத்தில் அந்த உள்ளுக்குள்ளே ஃப்ளூயிட் இருக்கும், உள்ள கல் இருக்கும், அதெல்லாம் கரெக்டாக மூவ் ஆகணும். தலை திரும்பினா எல்லாம் ஒழுங்காக அசையணும். ஒன்று பொசிஷன் மாதிரி இருந்துச்சுன்னா இந்த தலை திரும்பும் போது பயங்கரமாக ஓவர் ஸ்டிமுலேட் ஆகி நமக்கு அந்த தலை சுத்தலாக ஃபீல் ஆகும். ஸோ அதை அந்த விஷயங்களை கண்டுபிடிச்சி அதுக்கு வைத்தியம் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்து 2-3 காரணங்கள் இருக்குது. காதில் நீர் நிறையா சேரலாம். ஸோ மீனியஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். காதுலேருந்து போகிற நரம்பில் காதில் இன்ஃபெக்ஷன் ஆகும்போது சம்டைம்ஸ் இரிட்டேஷன் வரும். இல்லை காதுலேருந்து போகிற நரம்பு இருக்குது, வெஸ்டிபுலர் நர்வ்னு சொல்லுவோம். அதில் ஒரு இன்ஃப்ளமேஷன் வந்துச்சு, ஒரு சின்ன வைரஸ் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா வெஸ்டிபுலர் நியூரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அதெல்லாம் பயங்கரமாக தலை சுத்தம். பேஷண்ட் எப்படின்னா 3 நாளைக்கு நடக்கவே முடியல, ஐயோ பயங்கரமான வியாதின்னு வருவாங்க. ஆனால் அது ரொம்ப சாதாரண விஷயம், சரியாயிடும் தெரியும். பட் அதை என்னென்னா பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கும். ஸ்கேன் எடுப்பாங்க, எல்லாமே நார்மலாக, ஸ்கேன் எடுப்பீங்க, டெஸ்ட் எடுப்பாங்க, எல்லாமே நார்மலாக இருக்கும். ஆனால் பேஷண்டால் நடக்க முடியல, நின்று உட்காந்தாலே தலை சுற்றி இந்த நிலைமையில் இருப்பாங்க. அப்போ தான் பயம் வர ஆரம்பிக்கும். பட் ஆக்சுவலாக ரொம்ப அது சரியாக சீக்கிரம் வைத்தியம் பண்ணோம், கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோன்னா டக்குன்னு சரியான விஷயம். ரொம்ப ஒரு வாரத்துக்கு மேலே சிம்டம் இருக்குங்கிறது ரொம்ப ரேர். அதில்
ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த பெரிஃபரல் வெர்டிகோலாம் என்னன்னா யூஸ்வலாக வைத்தியம் பண்ணிட்டோம்னா அது சீக்கிரம் சரியாயிடும். அது ஒழுங்கா பண்ணா மட்டும் அதில் அந்த பயம் சேர்ந்து வந்துருச்சுன்னா ரொம்ப லாங் டேர்ம் கிரானிக் வெர்டிகோன்னு சொல்லுவோம். அந்த கிரானிக் அதாவது அதெல்லாம் மாசக்கணக்கு வருஷக்கணக்கில் இருக்கும். அது ரொம்ப வருஷமா என்ன நடக்கும்போதெல்லாம் தள்ளாடும், வெளியவே போக முடியாது அப்படின்ட்டு இருப்பாங்க. அது அந்த பிபிபிடி அப்படின்னு ஒரு வியாதி இருக்கு. அந்த ஃபங்க்ஷனல் வெர்டிகோன்னு வேற சொல்லுவோம். ஸோ அது வைத்தியம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது நிறைய விஷயங்கள் தேவை வைத்தியம் பண்ணுறது. ஸோ அது யூஸ்வலாகவே இந்த வெர்டிகோ இருக்கவங்கள்ட்ட நான் சொல்லி அனுப்புறேன், இந்த விஷயம் இருக்குது, இதுக்கு வைத்தியம் பண்ணுறோம்னா சரியாக போகுது. பட் நீங்கள் அதுக்காக பயம் மட்டும் வந்துடக்கூடாது. வந்துடுச்சுன்னா என் வேலை ரொம்ப கஷ்டமாயிடும், உங்கள் வேலையும் ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா அது வருஷக்கணக்கில் உங்களுக்கு வைத்தியம் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ இது பெரிஃபரல் சொல்கிறது. இதை தவிர மூளையிலையும் பாதிப்புகளால் வரலாம். மூளையில் ஒரு ஸ்ட்ரோக் வரதாலேயோ, உள்ளுக்குள்ள சின்ன கட்டி இருக்கிறதாலேயோ, இல்லை மூளையில் ப்ளீடிங் ஆகுது, இல்லை மூளையில் டீமைலினேஷன் சொல்லலாம், அதாவது ஒரு சின்ன வீக்கம் மாதிரி வருது. ஸோ இதெல்லாம் வர்றதுனாலையும் தலை சுத்தல் வரலாம். அதனாலையும் வெர்டிகோ வரலாம். ஸோ அது சென்ட்ரல் வெர்டிகோன்னு சொல்லுவோம், பெரிஃபரல்னு சொல்லுவோம். சில பேருக்கு தலைவலியோட சேர்ந்து வெர்டிகோ வரும். அது வெஸ்டிபுலர் மைக்ரைன் அப்படின்னு சொல்லுவோம். மைக்ரைனுங்கிறது ரொம்ப காமனான விஷயம். நம்மள ஒரு 10 பேர் எடுத்தோம்னா அட்லீஸ்ட் 5-6 பேருக்காவது மைக்ரைன் இருக்கும் அதில். ஸோ அந்த மைக்ரைன் தலைவலி, இதை ஒற்றை தலைவலின்னு தமிழில் சொல்லுவோம். அந்த ஒற்றை தலைவலி இருக்கவங்களுக்கு வெர்டிகோ வரலாம். அது வருது அப்படின்னா அது அந்த மைக்ரைனை சரி பண்ணாலே இதுவும் சேர்ந்து சரியாயிடும் யூஸ்வலாக. ஸோ அதுவுமே அதே தான். பிரச்சனை என்னென்னா எந்த டெஸ்ட் எடுத்தாலும் எல்லாமே நார்மல்னு வரும், ஆனால் தலை சுத்தல் மட்டும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு இதை கண்டுபிடிச்சோம்னாலே அதை வைத்தியம் பண்ணி சரி பண்ணுறது ஈஸியாகிடும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி வெர்டிகோக்கான காரணத்தை கரெக்டாக கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதை கண்டுபிடிக்காம விட்டுட்டோம்னா பிரச்சனை அப்படியே நீடிச்சுட்டே போகிறது. அது நிறைய நேரம் என்ன ஆகும்னா, அது என்னன்னு தெரியலனாலும் பரவாயில்ல, ஏதோ மருந்தை போடுவாங்க. அது சில மருந்துகள் பீட்டா ஹிஸ்டின்னு ஒரு மருந்து இருக்குது, அது நிறைய பிராண்டில் இருக்குது. அதை நிறைய பேர் பட்டா 10 வருஷம் 15 வருஷம் போட்டுட்டு இருப்பாங்க. அவ்வளோ நாள் போடுறது ஆக்சுவலாக நல்லது கிடையாது. ஏன்னா போடும்போது அது நம்மளோட பேலன்ஸ் சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணும். பேலன்ஸ் சிஸ்டம் ஓவராகவோ கம்மியாவோ வேலை பார்க்குறத கண்ட்ரோல் பண்ணுறது அந்த மருந்து. நார்மலாக இருக்க சிஸ்டத்துக்கு நீங்கள் போட்டுட்டு இருக்கீங்கன்னா இன்னும் ஆக்சுவலாக பிரச்சனையை அதுவே உண்டாக்க வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதனால் யாரையுமே அவ்வளோ நாள் யூஸ் பண்ணாதீங்க. அந்த மாதிரி மருந்துகள், தலை சுத்தக்குன்னு போடுற மருந்துகள் யூஸ்வலாக 2 வாரத்துக்கு மேலே போடுறீங்கனாலே எதுக்கும் ஒன்றாவதோ செக் பண்ணிப்பாங்க, இல்லை எக்ஸ்பர்ட்டாக பார்த்துருங்க அப்படிங்கிறது தான் எப்பயுமே சொல்கிற விஷயம். ஓகே சார். பட் இப்போ வெர்டிகோக்கும் நெக்குக்கும் எதுவும் ரிலேட்டபிலிட்டி இருக்கா சார்? பிகாஸ் ஏன்னா நிறைய பேர் இந்த தலை குனிஞ்சாலோ இல்லை நிமிர்ந்தாலோ அது ஒரு மாதிரி தலை சுத்துதுன்னு சொல்றாங்க. அதுக்கும் நெக்கு ப்ராப்ளம்க்கு எதுவும் இருக்கா? லைக் நான் 2 விஷயம் இதில் ஆக்சுவலாக 2 பாயிண்ட் இருக்கு. ஒன்று நீங்கள் சொன்னது தலை குனிஞ்சா நிமிர்ந்தா தலை சுத்தலுமா அப்படின்னு. குனிஞ்சா நிமிர்ந்தா தலை சுத்தல் வரலாம். நான் சொன்னேன்ல பிபிபிவி அப்படிங்கிற அந்த பேலன்ஸ் சிஸ்டம் பாஸ்டரல் வெர்டிகோ. அது பினைன் பொசிஷனல் பினைன் பெராக்சிஸ்மல் பாஸ்டரல் வெர்டிகோ. அதாவது ஒரு பொசிஷனில் போகும்போது தான் தலை சுத்தலே வரும். அந்த ஒரு விஷயம் ட்ரிகர் ஆகும். நம்ம மூளை பிரெயின் எப்படி வச்சுருக்காங்கன்னா, தலை இப்படி திரும்பினா ஒரு கரண்ட்டில் போகணும், இப்படி திரும்பினா போகணும், மேலே பார்த்தா ஒன்று, கீழே பார்த்தா ஒன்று, தனித்தனியாக எல்லாம் சிக்னல் உள்ளே ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்போ குனிய நிமிரும் போது ஒரு இடத்துல ட்ரிகர் ஆகும். ஸோ அந்த ட்ரிகர் ஆகிற விஷயம் அப்நார்மலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தலை சுத்தல் வரலாம். ஸோ குனிஞ்சு நிமிரும் போது தலை சுத்தல் வருதுங்கிறது ரொம்ப காமன். இந்த பிபிபிவியில் எஸ்பெஷலி காமனான ஒரு விஷயம். ஸோ அதனால் அதிலேயே வெர்டிகோ வர்ற வாய்ப்புகள் ஜாஸ்தி. இப்போ கழுத்து விஷயத்தில் வெர்டிகோ வரலாமா அப்படிங்கிறது ஒரு பெரிய என்ன சொல்கிறது, கான்ட்ரவர்ஷியான விஷயம். ஏன்னா உலகத்துலேருந்து 2 தரப்பு இருக்குது. கழுத்தில் அந்த ஸ்பாண்டிலோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது முதுகு தண்டில், அதாவது எலும்புகளில் நடுவில் இருக்க ஜவ்வு விலகி இருக்கிறது தான் அந்த ஸ்பாண்டிலோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது அதனால தலை சுத்தல் வரலாம் அப்படிங்கிற தரப்பில் சில பேர் வாதாடுவாங்க. ஆனால் நிறைய பேர் இல்லை, அதனால வர வாய்ப்புகளே கிடையாது அப்படிங்கிறதுக்கு. நான் வராதுங்கிற இதில் தான் தரத்தில் தான் இருக்கேன். ஏன்னா அதனால வரதுங்கிறது ரொம்ப அது ஒத்து வராது. நிறைய பேர் அப்படி இருக்கிற பேஷண்ட்டுக்கு வேற காரணம் கண்டுபிடிச்சிருக்கோம். அவங்க வந்தது அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க, எனக்கு கழுத்து விளையுதுக்கு அதனால நான் தலை சுத்தல் வருதுன்னு சொல்லி வருவாங்க. ஆனால் அதை சுற்றி அவங்கள மிச்ச விஷயங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். இல்லை ஒழுங்காக திரும்பி முதல்லேருந்து கதையை கேட்டோம்னா, இல்லை இது பிரச்சனை வேற, அந்த டைமில் எதாச்சியாக ஒரு ஸ்கேன் எடுத்திருப்பாங்க, அதில் இருக்கணும்னே செய்ததுனால தான் அதுன்னு அப்படின்னு முடிச்சிருப்பாங்க. பட் ஆனால் அது காரணமாக இருக்க வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. அது கழுத்துல வரணும்னா உள்ள மூளைக்கு போகிற ரத்த ஓட்டம் கழுத்து வழியாக போகுது. அதில் ஏதாவது அடைப்பு ஏற்பட்டால் ஒழிய கழுத்து பிரச்சனையால் தலை சுத்தல் வரவே கூடாது. ஓகே சார்.